பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், தொடர்ந்து ஒன்றிய அரசாங்கம் நம் மீது திணிக்க துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு தம்பி, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நினைக்கக்கூடிய செயல்களை செய்து தரக்கூடிய சகோதரன். அதே நேரத்திலே நம்முடைய அடுத்த தலைமுறை மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக, அவர்களுடைய எதிர்காலம் சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய ஒரு எதிர்காலமாக, முற்போக்கு சிந்தனைகளோடு இருக்கக்கூடிய ஒரு எதிர்காலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தினமும் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரன். குலக்கல்வி திட்டத்தை போன்று மறுபடியும் இங்கே புதிய கல்விக் கொள்கையின் வழியாக எந்த ஜாதி அடிப்படையை, எந்த வெறுப்பை இந்த சமூகத்திலிருந்து நாம் அகற்ற வேண்டும் என்று தந்தை பெரியார் முதல் பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் அவர்கள் இன்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி வரை தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோமோ, அந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து நின்று போராடி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அன்புக்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி